அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். உலகெங்கும் வாழும் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நேற்று பார்த்தீங்கன்னா சிறப்பான சம்பவம் ஆகி போச்சு. நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்பிளே போச்சு. சுத்தமாக வந்து ஃபங்க்ஷன் ஆகலை. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு கோடு மாதிரி மட்டும்தான் வருது. இந்த ஃபோனை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா போன வருஷம் நவம்பரில் வாங்கினேன் ஃபோனு. வாங்கினதுலேருந்தே நமக்கு வந்து மண்டை காய்ந்தது. இதோட மாடல் பார்த்தீங்கன்னா Note 10S. இது வந்து சூப்பராக இருக்கும். அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வாங்கினதுலேருந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு சார்ஜிங் ப்ராப்ளம் வந்துச்சு. சார்ஜ் ப்ராப்ளம் சரி பண்ணோம். அப்புறம் வந்து மைக் ப்ராப்ளம் வந்துச்சு. மைக்கையும் சரி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் ப்ராப்ளம். அதாவது கேமரா ஓப்பன் பண்ணோம்னா கொஞ்சம் நேரம் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் அப்படியே பேக் ஆகி நெட்லாம் கட் ஆகிரும். ஸோ ஓவர் ஹீட்டிங் இந்த மாதிரி வந்து நான் இத்தனை வருஷத்தில் இந்த மாதிரி ஃபோன் நான் யூஸ் பண்ணதே கிடையாது. ஏன்னா நான் மொபைல் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் சர்வீஸில் இருந்திருக்கேன். இந்த ஃபோன் இதுக்குள்ளே ஒஸ்டானது. இல்லை வேறு எந்த மாடலும் இப்படி மாதிரி தெரில. ஏன்னா ஹீட்டிங் ப்ராப்ளம். அடுத்து வந்து இதையே நம்ம யூஸ் பண்ணலாமா, இல்லை வந்து வேறு செகண்ட்ஸ் வாங்கலாமா, இல்லை புதுசு வாங்கலாமான்னு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் ஐடியா கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். தயவுசெய்து நம்ம வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ஒரிஜினல் டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா 4000 சொல்கிறாங்க. நார்மல் டூப்ளிகேட் டிஸ்பிளே வந்து 1500 சொல்கிறாங்க. பார்ப்போம். நீங்கள் கொஞ்சம் ஐடியா கொடுங்க. இல்லை செகண்ட்ஸு வந்து ஒரு 4 ரூபா 5 ரூபாய்க்கு வாங்கிடலாமா, இல்லை வேறு புதுசாக ஒரு 10 ரூபாய்க்கு நம்ம இஎம்ஐ போட்டுக்கலாமான்னு இந்த 3 ஐடியா இருக்குது. கொஞ்சம் நீங்கள் ஏதாச்சும் சூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ பாய். நீங்களும் இந்த ஃபோன் வாங்கி அனுபவிச்சிருந்தீங்கன்னா இது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே.